எல்லோருக்கும் வணக்கம். இங்கே இருக்கக்கூடிய சூப்பர் மார்க்கெட்டில் என்னென்ன சாக்லேட்ஸ்லாம் இருக்குது அப்படின்ட்டு ஒரு ரவுண்ட் பார்த்துட்டு வந்துடலாம். இது ஹைப்பர் மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறனால எலக்ட்ரானிக்ஸ்லாம் இருந்துச்சு. உள்ளாடி என்ட்ரு பண்ண உடனேயே நல்ல அழகழகான வீடியோஸ் போட்டு நம்மளை வெல்கம் பண்ணிச்சுது. இந்த டிவி நல்ல கிளாரிட்டியாட்டு. ஆனால் அதே டிவியை நம்ம வீட்டில் கொண்டு வச்சா அங்கே இருக்கக்கூடிய கிளாரிட்டி நம்ம வீட்டில் இருக்காது. இப்போல்லாம் ட்ரெண்டிங் ஆட்டு துபாய் குனாஃபா சாக்லேட் இருக்குல்ல, அதனால் இங்கே நிறைய அந்த சாக்லேட்ஸ் அதுவுமே நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சுது. இந்த சாக்லேட் ஆக்சுவலாக நம்ம ஊர்லேயே இப்போ கிடைக்கிது. இங்கேருந்து ஊருக்கு வர்றவங்கெல்லாம் கல்ஃப்லேருந்து வர்றவங்க மேக்ஸிமம் இந்த மாதிரி சாக்லேட்ஸ் தான் வாங்கிட்டு வருவாங்க. இது டேட்ஸ் ஒயிட் சாக்லேட் கோட் பண்ணது. ஆக்சுவலி இது நம்மளே வீட்டில் பண்ணலாம். டேட்ஸுக்குள்ளாடி பாதாம் ஏதாவது வச்சுட்டு நம்ம டைரி மில்க் ஒயிட் இருக்குல்ல, அதை நம்ம மெல்ட் பண்ணிவிட்டு இதை ரோல் பண்ணி கொஞ்ச நேரத்துலேயே நமக்கு இதே மாதிரி டேஸ்ட்டில் வந்துடும். நான் ஆக்சுவலாக நம்ம நார்மல் சாக்லேட் இருக்குல்ல, அதில் நான் அதை மாதிரி செய்திருக்கிறேன். நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன், ஞாபகம் இல்லை. டைரி மில்க்லேயே இப்போ நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது. சால்ட்டு டைரி மில்க், பட்டர் ஸ்காட்ச், அந்த மாதிரிலாம். ஒரு 2003 அந்த டைம்லலாம் 3, 4லலாம் பார்க்கும்போது டைரி மில்க்லேயே நான் பார்த்தது நார்மலான ஒரு டைரி மில்க், அப்புறம் ஒயிட் சாக்லேட் டைரி மில்க் இருக்குல்ல, அதுதான். அகில் அப்போ ஒரு 2-3 வயசாக இருக்கும்போது நான் வேலைக்கு போயிட்டு வரும்போது அவனுக்கு டெய்லி அந்த டைரி மில்க் ஒயிட் சாக்லேட் வாங்கின்னு கொடுப்பேனா. நான் பஸ்ஸை விட்டு இறங்கினோடனே அவன் ஓடி வருவான் அம்மா அப்படின்ட்டு. இப்போல்லாம் நம்ம தான் ஐயோ பிள்ளை அப்படின்ட்டு நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அவங்க வரும்போது பெருசாக வளரும் போது நமக்கு தான் இப்போ அவங்கள பார்க்கும்போது ஆசையாக இருக்கும். அப்போ அவங்களுக்கு நம்மளை பார்க்கும்போது ஆசையாட்டு இருக்கும். இந்த சாக்லேட் எல்லாமே இப்போ நம்ம ஊரில் கிடைக்குது. முந்தையெல்லாம் நம்ம ஊரில் இந்த வெளிநாட்டு சாக்லேட்லாம் நம்ம பார்க்க முடியாது. நான் ஃபஸ்ட் டைமாக இங்கேருந்து ஆக்சுவலி வரும்போது இந்த மாதிரி சாக்லேட்ஸ்லாம் வாங்கிட்டு வருவோம். நம்ம ஊரில் ஃபஸ்ட் டைமாக அந்த சாக்லேட் பார்த்தோன்னே இப்போ நம்ம ஊரில் எல்லாமே கிடைக்குதே அப்படின்ட்டு இருக்குது. சொல்லப்போனால் டேஸ்ட் நம்ம ஊரில் கிடைக்கிறதும் இங்கேயுமே எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ப்ரைஸ்ன்னு பார்த்தாச்சுன்னா இங்கேயுமே நம்ம ஊரில் இருக்கிற சேம் ரேட்டு தான். எதுவுமே எல்லாமே கோல்டு எதை எடுத்துக்கிட்டாலுமே இங்கேயும் நம்ம ஊர்லேயும் சேம் ரேட்டாக தான் இருக்கும். சொல்லப்போனால் இங்கேருந்து நம்ம தூக்கிட்டோமா நிறைய வெயிட் கொண்டு வந்த மாதிரி தான் இருக்கும். கிஸ்ஸஸ்மே இப்போ நம்ம ஊர்லலாம் இது கிடைக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வரதில்ல. நான் ரொம்ப முந்தி நான் இங்கேருந்து வரும்போது இந்த மாதிரி சாக்லேட்ஸ் நான் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்கக்கு நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ நம்ம ஊர்லேயே கிடைக்கிறனால அதே இதை தான் திரும்பவுமே எல்லாமே வாங்குகிற மாதிரி இருக்கும். கிஸ்ஸஸ்லேயே முந்தியெல்லாம் வெறும் ஒயிட் சாக்லேட், டார்க் சாக்லேட், இப்போ நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதுலேயே இது பீனட் இருக்குல்ல, பீனட் பட்டரை ஸ்டஃப் பண்ண ஒரு சாக்லேட். அது எங்கள் வீட்டில் அது அதிபனுக்கு பிடிக்கும். ஆனால் எப்பவும் வாங்க மாட்டாங்க சாக்லேட்ஸ்லாம். சூப்பர் மார்க்கெட்டில் நம்ம இப்போ அரிசி பருப்பெல்லாம் வாங்க வந்தோம்னா அப்படி எடுக்கலாம் மாட்டாங்க. இது சிக்கன் ஸ்டாக் ஃபஸ்ட் டைமாக நான் இந்த மாதிரி நான் கண்டெய்னரில் பார்த்தேன்னா நான் ஃபஸ்ட் டைமாக பார்த்ததுனால அப்படியே வீடியோ எடுத்துட்டேன்னா. இதெல்லாம் எப்பவுமே இருக்குமா இருக்கும். நார்மலாக சிக்கன் ஸ்டாக்லாம் வேணும்னா சிக்கனை வேக வச்சுட்டு அதில் தண்ணியை தான் எடுக்கிறது. இல்லைன்னா நம்ம டேஸ்ட் மேக்கர் இருக்குல்ல, மேகி, அதிலையே சிக்கன் ஸ்டாக், வெஜிடபிள் ஸ்டாக்குன்னு இருக்கும். சாக்லேட்டுன்னு இருக்குல்ல, இதில் ஆக்சுவலி ஒரு 3 ஃப்ளேவர் இருக்குது. பீனட் உள்ளாடி ஸ்டஃப் பண்ணது. கவுண்டர்லேயே இது வச்சுருப்பாங்க. நம்ம வெளியே போகும்போது எங்கள் வீட்டில் அதிபன்லாம் என்ன பண்ணுவான்னா, கவுண்டரில் நிற்கும் போதே அதில் அப்படியே ஒன்று எடுத்துகிட்டு வண்டியில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பான். எனக்கு அதை பார்க்கும் போது எப்போவுமே ஜெம்ஸ் ஞாபகம் வரும். எனக்கு ஜெம்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக ஊர்லேருந்து யாராவது வந்தாங்கன்னா எனக்கு ஜெம்ஸ் 5 ஸ்டார் வாங்கிட்டு வர சொல்லுவேன். ஏன்னா நானுமே வரும்போது வாங்கிட்டு வருவேன். ஸ்னீக்கர்ஸுமே இப்போ நம்ம ஊரில் கிடைக்கிது. என்னோட எவ்வளோ தான் இந்த மாதிரி சாக்லேட்ஸ்லாம் இருந்தாலுமே ஸ்டில் நமக்கு 5 ஸ்டார் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. பாண்டியுமே ரொம்ப நல்லாயிருக்கும். பாண்டியுமே ஆக்சுவலி நம்ம பண்ணலாம். கோக்னட் லட்டு இருக்குல்ல, அதை மாதிரி மில்க் மேட், டெசிகேட்டட் கோக்னட் அதை மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம நார்மலான சாக்லேட் இருக்குல்ல, அதில் நம்ம டிப் பண்ணி கொஞ்சம் நேரத்துலேயே நமக்கு பாண்டி சாக்லேட் மாதிரி நம்ம பண்ணிடலாம். சேம் அதே டேஸ்ட்டில் நமக்கு வந்துடும். பாருங்கள், இந்த வீடியோலேயே உங்களுக்கு நான் 2 ரெசிபி சொல்லியிருக்கிறேன்னா.
பாதாம் வந்து டேட்ஸில் ஸ்டஃப் பண்ணி ஒயிட் சாக்லேட் வச்சு ஒரு ரெசிபி. இது ஒரு ரெசிபி நான் சொல்லியிருக்கிறேன். பார்த்தீங்களா, பார்த்தோன்னே எவ்வளோ அழகாட்டு ரெசிபீஸ்லாம் நமக்கே தோணுது. இந்த சாக்லேட்ஸ் தான் இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது. துபாய் சாக்லேட் இருக்குல்ல, அதில் நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. இது எல்லாமே அந்த குனாஃபா தான். நான் இதெல்லாம் வாங்கலை, ஏன்னா ஒரு டைம் ஒன்று வாங்கி டேஸ்ட் பார்த்தாச்சுது. ஏன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும், சும்மா சும்மா வாங்கிட்டு இருக்க முடியாதுல்ல, அதனால் வாங்கலை. எப்போவுமே இந்த குவாலிட்டி ஸ்ட்ரீட் இதை பார்க்கும்போது எனக்கு எப்போவுமே எனக்கு ஒரு டச்சிங்கான ஒரு ஃபீலிங் இருக்கும். அப்பா கப்பலில் ஒர்க் பண்ணாங்கன்னு சொன்னேன்ல, அதனால் இது 1936 இந்த சாக்லேட் வந்து அவங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு ஒரு 2-3 வயசுலாம் இருக்கும்போது அப்பா எப்போவுமே அந்த ஏஜில் இருக்கும்போது இந்த சாக்லேட் குவாலிட்டி ஸ்ட்ரீட் வாங்கிட்டு வருவாங்க. நம்ம ஊரெல்லாம் அப்போ இந்த மாதிரி சாக்லேட்ஸ் கிடைக்காதுல்ல. அப்பா கப்பலில் வேலை பார்த்தனால மர்ச்சனேவி சீமானாட்டு அவங்க ஆஃபீஸ் வந்து ஆக்சுவலி பாம்பேயில் ஷிப்பிங் கார்ப்பரேஷன் ஆஃப் லிமிடெட் சொல்லுவாங்கள்ல, அங்கே இருக்கும். அது கார்கோ ஷிப். அங்கே போய் அங்கே அந்த ஷிப் வந்து நிறைய ஊருக்கு போகும். அமெரிக்கா, யூரோப் கண்ட்ரீஸ், ரஷ்யா, சைனா, ஆஸ்திரேலியா, இந்த மாதிரி. அங்கேருந்து வரும்போது இந்த சாக்லேட்ஸ் வாங்கிட்டு வருவாங்க. அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சாக்லேட் ரொம்ப வாசனையாக இருக்கும். அந்த டின்னுக்குள்ளாடி ஊசி, நூல் இதெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. அம்மா சூப்பராக ட்ரெஸ்ஸஸ்லாம் சூப்பராக தைப்பாங்க. அம்மா ஆக்சுவலி டெய்லரிங் படிக்கலை. ஆச்சி வந்து சூப்பராக தைப்பாங்க. ஃப்ராக் அதெல்லாம் தைப்பாங்க. ஆச்சிட்டேருந்து அம்மா அவங்களே கற்றுக்கிட்டது. நான் வந்து எனக்கு தெரியாது. எனக்கு இந்த கிழிஞ்ச துணி இருக்குல்ல, அது மட்டும்தான் தைக்க தெரியும். அது நான் இன்னுமே படிக்கலையே அப்படின்ட்டு எனக்கு ரொம்பவே ஃபீலிங் இருக்கும். அம்மா வந்து எனக்கெல்லாம் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நிறைய மாடல் ட்ரெஸ்ஸஸ் தைச்சி தருவாங்க. எதாவது துணியை ட்ரெஸ்ஸஸ் பார்த்தா அதே மாதிரி அம்மா தைச்சிருவாங்க எல்லாமே. எனக்கு சுடிதார் கூட அம்மா வந்து நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதெல்லாம் தைச்சி கொடுப்பாங்க. எனக்கு அது வரலையே அப்படின்னு எனக்கு ஸ்டில் அந்த ஃபீலிங் இருக்குது. ஏதோ அம்மாட்ட இருந்து அம்மா ஆச்சிக்கு குக்கிங் மட்டும் கொஞ்சம் படிச்சுட்டேன் நான். இந்த மாதிரி தான் நிறைய சாக்லேட்ஸ் வந்து ஊருக்கு வரவங்கெல்லாம் வாங்கிட்டு வர்றது. இதில் கவராக இருக்குல்ல, அதிலேருந்து. ஹால்ஸை பார்த்தாச்சுன்னா கிச்சி கிச்சி இருக்குதோ இல்லையோ, ஆனால் ஹால்ஸை வாங்கி போட்டு ஹஹா அப்படின்னு சொல்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். விக்ஸ் இருக்குல்ல, விக்ஸ் மிட்டாய், அதுவும் அதே மாதிரி தான். யாருக்கெல்லாம் ஹால்ஸ் சாப்பிட பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். ஒரு மாதிரி வாயெல்லாம் ஒரு ரிஃப்ரெஷ் ஆன மாதிரி இருக்கும்ல. அவ்வளவா இந்த சூப்பர் மார்க்கெட்டில் ஆள் யாருமே இல்லாதனால நான் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ஆல்ரெடி நான் வீடியோ எடுத்து அதையும் நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். யாராவது பார்க்கல, யாரும் பார்க்கணும் அப்படின்னா அதையும் பாருங்கள். அதே மாதிரி இந்த சாக்லேட்ஸ் எல்லாமே ஒரு வீடியோ அப்படி எடுத்துட்டேன். நான் வீடியோ எடுத்துகிட்டே இருந்தனால ஓகே, வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு இருந்தால் நல்லா இருக்காதுல்ல, அதனால் ஒரு 3 சாக்லேட் வாங்குவோம் அப்படின்ட்டு அதுலேருந்து 3 சாக்லேட்டும் இதே மாதிரி எடுத்துகிட்டு வந்தாச்சுது. இது ஒரு கவர் வந்து நம்ம ஊர் ரூபாய்க்கு 200 rupees இருக்கும். 1 dinar அந்த மாதிரி இருந்துச்சு. இதுவுமே அதுதான் 1 dinar, அது 1 dinar, இது 2 dinar. அந்த பாக்ஸ் இருக்குல்ல, 2 dinar. உங்களுக்கு இது 1 dinarனால் நம்ம ஊர் மணிக்கு அதை வந்து நீங்கள் 200, ரவுண்டாக நான் 200 சொல்கிறேன், 220, 230 அந்த மாதிரி ரேட்டில் இருக்கும். எவ்வளோ தான் இங்கே உள்ள சாக்லேட்ஸில் நம்ம பார்த்தாலுமே நம்ம ஊர் சாக்லேட், ஜீரக மிட்டாய், ஆரஞ்சு மிட்டாய், பெப்பர்மன் மிட்டாய், அது பக்கத்தில் எதுவுமே வராது. சாப்பிட்டோன்னே அந்த ஜீரக மிட்டாய் எடுத்து வாயில் போட்டால் அது சூப்பராக நமக்கு இருக்கும்ல. இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படின்னு சொல்கிற மாதிரி அங்கே இருக்கும் போது ஃபாரின் சாக்லேட்னு ஆசைப்படுவோம், இங்கே இருக்கும்போது நம்ம ஊர் சாக்லேட்னு ஆசைப்படுவோம். மனுஷங்க எப்போவுமே நம்ம ஸ்டெடியாக இருக்க மாட்டோம்ல, மாறிக்கிட்டே இருப்போம். எப்படி இருந்துச்சு இந்த வீடியோன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.